ஃபர்ஸ்ட் தக்காளி குழம்பு பண்ணிடலாம். 300 கிராம் தக்காளிய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தக்காளியோட இந்த பின்பக்கத்துல இந்த மாதிரி லைட்டா ஒரு கட் கொடுத்துருங்க. பிளஸ் மாதிரி இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணிட்டு வேக வச்சோம்னா தக்காளியும் வேகமா வெந்துரும். நமக்கு தோலை உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. எல்லா தக்காளியையும் இதுல சேர்த்துடலாம். தக்காளி 6ல இருந்து 7 நிமிஷம் வேகட்டும். நம்ம எடுத்திருக்கிற தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியா இருக்கு, ஓரளவு கின்னு இருக்கு. அதனால வேகிறதுக்கு 6ல இருந்து 7 நிமிஷம் ஆகும். வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி பெரட்டி பெரட்டி விடுங்க. எல்லா தக்காளியும் ஒண்ணு போல வெந்துரும். இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி தோலை உரிச்சா உரிக்க வருது பாருங்க. இப்ப எல்லா தக்காளியையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஆற வச்சலாம். தக்காளி ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அந்த தோலை வேஸ்ட் பண்ணிடாம ஒரு பவுல்ல சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்ப இத நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இத வேஸ்ட் பண்ணிடாம நம்ம தக்காளி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல தக்காளி, இது கூட நம்ம தோல்ல இருந்து எடுத்த தக்காளி சாறு. இப்ப இத நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தக்காளி குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். இந்த கல்பாசி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா வாசனையா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப கல்பாசியும் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்க்கிறேன். கூடவே 10-12 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்க்கிறேன். 2 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவோட தீய நல்லா குறைச்சிருங்க அல்லது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்க்கிறேன். தக்காளியில புளிப்பு இருக்கும், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இந்த அளவு காரம் சரியா இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் தண்ணி. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த குழம்பு தளதளன்னு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நம்ம தக்காளியை வேக வச்சதுனால குழம்பு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 5-6 முந்திரிக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். குழம்பு 4 நிமிஷமா கொதிச்சிருச்சு. இதுல நம்ம அரைச்ச தேங்காய் முந்திரி விழுத சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. நம்ம முந்திரி சேர்த்திருக்கிறதுனால குழம்பு நல்லா கிரீமியா இருக்கும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. குழம்புமே ஓரளவு திக்காய் வந்திருக்கு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கறி பண்றதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவி வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 6 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்க போறது இல்ல, பச்சை மிளகாய் காரம் தான். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 6 பூண்டு, 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அடுத்து இது கூட கறிவேப்பிலை. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் தண்ணியில கட் பண்ணி போட்ட உருளைக்கிழங்கு எடுத்து இதுல சேர்க்கிறேன். கிழங்கு எண்ணெயிலே 2 நிமிஷம் போல வதங்கிடுச்சு.
இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கொத்தமல்லியோட மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சிருங்க. கிழங்கு எண்ணெயிலே வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அது வெந்து வர்றதுக்கு 5 to 6 நிமிஷம் ஆகும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச கொத்தமல்லி விழுத சேர்க்கிறேன். இது கூட 2 பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி கலவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிம்லயே 3 to 4 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம், ஓபன்லயே வெந்துட்டு இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லயே 4 நிமிஷமா ஃப்ரை ஆகி டேஸ்டான உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.